ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா வந்து ஒகேனக்கல் போயிட்டு இருக்கோம். தர்மபுரியில இருந்து ஊத்தங்கரை, தர்மபுரி டு ஒகேனக்கல். ஸோ ஒரு வில்லேஜ் ரூட் வழியா போயிட்டு இருக்கோம். இது டிஃப்ரெண்டான ரூட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். ரோடு ஓகே தான், இன்னைக்கு அவ்வளோ ரஷ்ஷும் இல்லை, சண்டே. ஸோ ஃபைன், ரோடு நல்லா தான் இருக்கு அண்ட் கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஆக்சுவலா. மார்னிங் மார்னிங்கே நாங்க வந்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா 8:30 மேல ஆயிட்டு இருக்கும் டைம். ஸோ இந்த டைம்ல வந்து வெயிலும் இல்ல, நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஒகேனக்கல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்றேன். ஸோ எனக்கும் தெரியல அது எப்படி இருக்கும்ட்டு. வாங்க பார்க்கலாம். கொல்லாபுரி அம்மன் கோயில். ஓகே ஓகே. ஏதாச்சும் விசேஷமா? ஸோ இது ஃபேமஸான கோயில் கைஸ். காலைல ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். ஸோ எதுவுமே நான் வந்து சாப்பிடல, எம்டி ஸ்டொமக்கா இருக்கு. எங்கேயாச்சும் ரைட் நிறுத்தி தான் சாப்பிடணும். நான் இப்போ பசிக்கல. ஸோ ஓகே ஃபைன். ஏர்லி மார்னிங் 5:30 எழுந்து ரெடி ஆனேன். பட் ஆக்சுவலாக பிளான் வந்து என்னன்னா 6 o'clock வந்து ஊத்தங்கரையில் இருக்க மாதிரி. ஸோ 5:30 இல்லை 6, சாரி 6:30க்கு வந்து ஊத்தங்கரையில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஏர்லியாக வந்து 1 hour முன்னாடியே எழுந்து ரெடி ஆகணும். பட் இன்னைக்கு வந்து என்னன்னா லேட் ஆயிடுச்சு. அது எப்படியோ தெரியல கைஸ். நான் கரெக்டா எழுந்து எல்லாம் பண்றேன், ஆனா வந்து லேட் ஆயிடுது. வரும்போது வேற பஸ்ஸே கிடைக்கல. அவன் வர பஸ் வந்து நான் வந்து 6:30க்கு போனேன், 6:55 தான் பஸ் எடுப்பேன் அப்படின்ட்டாங்க. அவன் எடுக்கிறான் பஸ், முன்னாடி போய் உட்காந்துட்டேன் முன்னாடி சீட்ல. அவ்வளோ சத்தம், எனக்கு அப்படியே தலைவலியே வந்துருச்சு. இந்த டைம்ல தான் என்னோட பைக்கை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். என்னோட பைக் ஸ்டோரியை வந்து உங்களுக்கு நான் அப்புறமா ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு மழை வருமா என்னங்க? மழை வருமான்னு தெரியல, பட் மேபி தூரல் அந்த மாதிரி ஏதாச்சும் வரலாம் லைட்டா, இல்ல? பட் இப்போதைக்கு கிளைமேட் ஓகேவா இருக்கு. மழை வருமான்னு தெரியல. டெம்பரேச்சர் என்ன போட்டிருக்குன்னு கேட்டேன். 25 டிகிரியா? போடலையா? சரி சரி, அப்போ ஃபைன், சேஃப் தாங்க. கரெக்ட். ஏன்னா நான் வந்து ரெயின் கவர் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஸோ அதனால தானே பாத்துட்டு இருக்கேன், ரெயின் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. என்னோட ரெயின் கவரை ஒரு ஆட்டைய போட்டான் கொய்யால. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனு கொன்று. பைக் பைக் என் கைக்கு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பவமா. என்ன மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். சாப்பிட ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தர்மபுரியில் வந்து ராம விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஹோட்டல். இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ நான் இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து நான் சாப்பிட்டு பார்க்க முடியாது. பட் இங்கே ஃபேமஸ். நிறைய பேர் வந்து இங்கே வந்து நான் வர வழியில் பார்த்தேன், நிறைய ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ செம்ம க்ரௌடு நான்வெஜ் சாப்பிட்ற பிளேஸில். 19th செஞ்சுரி. ஸோ இது வந்து 19th செஞ்சுரியிலேருந்து இந்த கடையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஓல்டு அண்ட் ஃபேமஸ் கடை போல் இது. நானே ஃபஸ்ட் டைம் இங்கே தர்மபுரியில் வந்து சாப்பிட வந்திருக்கேன். நல்லாயிருக்கும். ஒரு விறகடுப்பில் செஞ்ச அந்த மாதிரி இருக்கு. அந்த டேஸ்ட் கொடுக்குது, நல்லா இருக்கு. விறகடுப்பில் செய்கிறாங்களாங்க? விறகடுப்பில் செய்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த விறகடுப்பில் செஞ்சாதான் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்மெல்லும் வரும்,
ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டிருக்காங்க கடைசியாக, நல்லா இருக்கு இல்லை? எனக்கு ஆக்சுவலாக இட்லி எப்படி சாப்பிடணும்னா சாம்பார் ப்ளஸ் சட்னி ரெண்டுமே கலந்து சாப்பிடணும். அது ஒரு டேஸ்ட் ஆக்சுவலாக. சட்னி வந்து நிறைய பிளேஸில் எப்படி போடுவாங்கன்னா ரொம்ப தண்ணியாக போடுவாங்க, குவான்டிட்டி வந்து அதிகமாக கட்டுறதுக்கு. பட் இங்கே வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, கெட்டியாக நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓ, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து அட்டா போடுறதுக்கு இங்கே தான் வந்து இது ரொம்ப அந்த இதுல இருந்து இருக்கிறதுனால, அந்த செஞ்சுரியில இருந்து இருக்கிறதுனால இன்னுமே வந்து சில பேர் இங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, அது அந்த மாதிரி. நல்லா இருக்குங்க, சாம்பார் சூப்பரா இருக்கு. ஒரு இந்த வாயில் அந்த பூண்டு படுது, நல்லா இருக்கு. சாம்பாருக்காகவே இட்லி போட்டு சாப்பிடலாம் போல. பூண்டு அடிச்சு போட்டிருக்காங்க. ஔவையார் தெரியும். பட் போற வழியில அந்த ஔவையார் அதிகமாக தண்ணி கொடுத்த அந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்கு. அதியமான் யாரு? ஒரு அரசர். அதியமான் அரசர் வந்து ஔவையாருக்கு கனி கொடுத்த ஒரு ஊர் அது. ஔவையார் வந்து அதியமானுக்கு கொடுத்த ஊர். தூரல் போடுது, ஆனா டக்கு அது அடிக்குது கண்ணிலே. அபாயகரமான வளைவு, மெதுவாக செல்லவும். மலைச்சாலை. பாருங்க, நான் இல்ல. வியூ பாருங்க, வியூ வரலையா? எப்படா உங்க கூட தான் இருக்கேன். அங்கன்னா மலைச்சரிவு நடந்திருக்கா? மண் சரிவு, மலை சரிவு இல்ல, மண் சரிவு. ஐயோ, ஏர்லி மார்னிங் வந்து ஒன்னும் நல்லா இருந்திருக்கு. வீரப்பனோட கோட்டை. வீரப்பன், மிஸ்டர் வீரப்பன் கோட்டை. ஓ, நான் அவரோட இது பார்த்தேன். பாத்துருக்கீங்களா? Welcome to Hokkainakal. Hi guys, welcome back to my channel. I am your riding girl, Bay on Two Wheels. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஒகேனக்கல் தான் வந்திருக்கோம். அண்ட் வியூ வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்துட்டு இருக்கு. ஐ மீன் இப்போ ட்ரிஸ்லிங் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டா வந்துட்டே இருக்கு. மேபி மழை வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. ஒரு மாதிரி வானம் மூடிட்டு செமையா இருக்கு. இங்க இருக்க மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் போல, பிஸியா இல்ல. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு க்ரௌட். ஆனா என்னன்னு தெரியல. பட் இங்க ஃபுல்லு அங்க ஃபுல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அங்க ஏற போறோம். இதனால ஏறி தண்ணியில கால் நிறுத்த போறேன். ஓகே, அங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க வந்துட்டாங்க. அந்த சைட்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. திரும்ப இங்க இருந்து அங்க தமிழ்நாட்டுல இருந்து இந்த சைட் போவோம்.
days are gone. Euphoria at the bottom line, I lie afraid. Are we in the same place? Falling. வந்து பார்டர் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நாங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தூரல் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைட்டாக தூரிட்டு இருந்துச்சு, அப்புறம் திரும்ப ஹெவியாக இருந்துச்சு, அப்புறம் திரும்ப வெயிலாக இருந்துச்சு, இப்போ திரும்ப வந்து ரொம்ப தூரிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து மழை கொஞ்சமாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளவுட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மழை கண்டிப்பாக இருக்கும். ஒன்று க்ளவுடு போனால் தான் வந்து தெரியும் மழை இருக்குமா இல்லைன்ட்டு. ஆனால் க்ளவுட் இப்போ வந்து ஒரு மாதிரி வானம் மூடி தான் இருக்குது. அந்த மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மழை வர்றது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷாப் தான் இருக்குது. இன்னும் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்? 1/2 கிலோமீட்டரில் நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா? டிக்கெட் கவுண்டர். ஹே கைஸ், நம்ம இப்போ ஃபைனலாக வந்து ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி க்ரௌடாக இருக்குது இன்னைக்கு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடில் வந்து மசாஜ் பண்ணுறாங்க, ஆயில் மசாஜ் இருக்குது. அப்புறம் அந்த சைடில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்தோம்னா இங்கே வந்து வேணா ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு அந்த சைடு வந்து போயிட்டு குளிச்சுக்கலாம். இன்றைக்கி ஆனால் ஹெவி ரஷ்ஷாக இருக்குது. அவ்வளோவா வந்து நம்மளால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ காலிலேருந்து நான் எதுவுமே குடிக்கவே இல்லை, தண்ணியே குடிக்கல சாப்பிட்டதுக்கப்புறம். ஸோ அதனால ஒரு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹைட்ரேஷனுக்காக லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து ஒகேனக்கல் தொங்கு பாலம் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து அவ்வளோ ஃபோர்ஸா வருது. இங்க பாருங்களேன், எல்லாரும் இங்கெல்லாம் குளிக்கிறாங்க, ஆனா இந்த சைடு வந்து ரொம்ப ஃபோர்ஸா வருது. ஜாலியாக உட்காந்து இருக்காங்க. கடைசியாக ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பரிசல் எல்லாரும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேருக்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பரிசலில் போகிறதுக்கு. அது வந்து 2 பேராக இருந்தாலும் அதே சார்ஜ் தான், ஒருத்தர் இருந்தாலும் அதே சார்ஜ் தான். ஸோ இதை ஃபுல்லாக சுற்றி காட்டுறதுக்கு வந்து 1500. நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தறிவு ஃபால்ஸை சுற்றி காட்டுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீச்சல் இது வந்து அப்படியே அவங்க மேலே படுது. அவங்க வந்து சுற்றி காட்டிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த சைடு வந்து ஃபுல்லாக குளிக்கிற ஸ்பாட்டு. ஸோ அது வரைக்கும் தான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும். ஸோ பை சான்ஸ் அவங்க வந்து இதுவாகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் மட்டுமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் மசாஜ் பண்ணி விட்றாங்க எல்லாருக்கும். ஸோ நம்ம ஆயில் மசாஜ் வந்து பண்ணிக்கலாம். ஆளுக்கு 200 250 அப்படி இருக்கும். ஃபுல் பாடி மசாஜே பண்ணி விட்றாங்க. ஹெட் மசாஜு எல்லாமே இருக்குது. ஹெட் மசாஜ்க்கு 300. சரி சரி. மழை ஸ்பீடா போயிட்டு இருக்கும். திரும்ப மழை வருது. ஆமா, இப்பதான் பேஞ்சிருக்கு.
கேமரா வந்து நம்ம ஃபைனலா வந்து திரும்ப தர்மபுரிக்கே வந்துட்டோம். ஸோ the video is going to end now. வேற எங்கேயும் நம்ம போல, ஸ்ட்ரெயிட்டா வந்து ஊத்தங்கரைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு திருவண்ணாமலை டேரக்டா போயிட போறோம். ஸோ நடுவில் வந்து ஒரு டீ பிரேக் அண்ட் மீல்ஸ் சாப்பிட்டேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிட்டு இருக்கும். இப்போதான் வந்து மீல்ஸே நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் பசி எடுத்துச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இங்கே ஏதோ ஒரு கடை இருக்கு, அது அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாமே பேக் பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணோம்.